Ladies and gentlemen, two-time Academy Award winner, Mahershala Ali. ஹலோ கைஸ், பிளேடு படம் வருமா வராதான்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு பிளேடு பார்த்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் ரூமராக தான் இருக்குது. அஃபிஷியலாக மார்வல் வந்து கேன்சல் பண்ணிட்டோனுங்கிறது சொல்லலை. முதல்ல இந்த படம் வந்து அவெஞ்சர்ஸ் என்கேம் அப்புறம் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் அந்த 2 படங்களுக்கு அப்புறம் ஃபேஸ் 4 ஆரம்பிச்சுது. ஸோ ஃபேஸ் 4ல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கான சின்ன ஒரு மூவி ஸ்லேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போவே அந்த டைமில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸே கூப்பிட்டு ஷோ டவுன் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் கேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மார்வலே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாங்க. இட்டர்னல்ஸ் படத்துலலாம் நடிகர் பட்டாளத்தையே இறக்கியிருப்பாங்க. அதை தாண்டி அந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்பட்டது மகேஷிலா அலி. ஸோ மகேஷிலா அலியை பிளேடாக கேஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெரிய ஹாப்பியாக இருந்தது. இதுதான் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் சொல்லிட்டு பெரிய சந்தோஷத்துக்கு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது 2021 இட்டர்னல்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ 2021. ஸோ அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே பிளேடுக்கான ஒரு சின்ன அடித்தளம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து பிளேடுக்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கிடையாது. நம்ம கேம் ஆஃப் த்ரோன் ஆக்டர் கேட் ஹாரிங்டன், ஜான் ஸ்னோவா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட பிளாக் நைட் கேரக்டருக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பிளேடு வந்து சின்ன ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஒரு அடித்தளத்தை போட்டிருப்பாங்க. ஸோ பிளேடு கேரக்டருக்கான அடித்தளங்கிறது 2021 போடப்பட்டது. ஸோ அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸ் படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து பிளேடு படங்கிறது வர வேண்டியது. ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. பிளேடு படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் கூட வரல. வெறும் கேஸ்டிங் மட்டும்தான், மகேஷிலா அலியை கேஸ்ட் பண்ணுங்கிறத மட்டும்தான் மார்வல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளேடு படம் வருமா வராதுன்னே தெரில. அதுக்கப்புறம் 2021 முடிஞ்சு 2022 ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பிளேடு படத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அதை திரும்பி கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு எழுதின ரேட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணதுங்கிறது நல்லது தான். ஏன்னா மகேஷிலாலேயே என்ன சொன்னார்னா, அந்த டைம் எழுதின ஸ்கிரிப்டில் வந்து பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை, அந்தளவுக்கு கதையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, முக்கியமாக 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவுமே ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ரெண்டாவது, R-rated கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிஸ்னி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் R-rated கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே பெருசாக மார்வல் வந்து R-ratedல கை வைக்காத ஒரு காரணத்துல பிளேடையும் PG-13 கொடுக்குறதா இருந்தாங்க. அது வந்து பிளேடுக்கும் செட் ஆகாது, பார்க்குற நம்மளுக்குமே பெருசாக பிடிக்காது. ஏன்னா பழைய பிளேடு படத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். பிளேடு கேரக்டருங்கிறது முழுக்க R-ratedஆன கேரக்டர். ரத்த வெள்ளத்திலே சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படங்கள்லாம். ஸோ இந்த பக்கம் அந்த அளவுக்கு காமிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக R-rated கண்டென்ட்டை டச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க விஷயம் தான், எப்படா R-rated கேரக்டர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மார்வலை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, எப்படா கொஞ்சம் பெரியவங்களுக்கு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. இப்போ டிசிலாம் வர மாதிரி ஏன் மார்வலில் படம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அதுக்காக மார்வல் வந்து குழந்தைங்களுக்கு படம் எடுக்கிறவங்க கிடையாது. நீங்கள் MCU படங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து எல்லாருக்குமான படங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஃபார்முலா வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே PG-13 படங்கள்லாம் கொடுக்கறதுனால ஃபேன்ஸுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படா கொஞ்சம் மெச்சூரிட்டியான கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, எப்போ டிசியில் பார்க்குற மாதிரி டார்க்கான மூவிஸ்லாம் மார்வலில் பார்க்க போகிறோம், முக்கியமாக R-rated கண்டென்ட்லாம் எப்போ எடுத்துகிட்டு வர போகிறீங்க, R-rated கேரக்டர்ஸ் எப்போ எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான அடித்தளங்கிறது மார்வலும் போட்டுட்டு தான் இருந்தாங்க ஒரு படங்களில். முக்கியமாக இட்டர்னல்ஸில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் கூட சின்னதாக ஹாரர் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கேயுமே ஹாரரை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கான ரைட்டிங்கில் நிறைய ஹாரர் கண்டென்ட்டை உள்ளே போட்டு ரொம்ப ஹாரராக இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த டைரக்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாம் ரெமியை இறக்குனாங்க. ஸோ அவர் ஹாரர் கொடுத்துருப்பாரு, அவர் ஸ்டைலில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாரு. ஹாரருங்கிறது அந்தளவுக்கு பெருசாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் R-rated கேரக்டரை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலும் அந்த கேரக்டருக்கான R-rated கண்டென்ட்டை அவங்களால கொடுக்க முடியல. திரும்ப ரைட்டிங்லேயும் அந்த ஒரு சொதப்பலுங்கிறது மறுபடியும் வந்து திரும்ப ரைட்டிங்கை மாற்ற ஆரம்பித்தாங்க. மகேஷிலாலேயே உள்ளே புந்து நிறைய ரைட்டிங் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, டிஸ்னியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஸ்னி ப்ளஸில் பெருசாக R-rated கண்டென்ட்டே போட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே தனியாக வேற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது R-rated கண்டென்ட் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு பிளாட்ஃபார்மை டிஸ்னி வந்து ஓன் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஹூலு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிஸ்னி கையில் நிறைய ஆர்ரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. மார்வலை தாண்டி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் அவங்க கையில் இருந்தோம், அதெல்லாமே அப்படியே பூட்டியே வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதில் முதல் ப்ராஜெக்டாக வந்தது வந்து ப்ரே, அதாவது நம்ம ப்ரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு படம் கொடுத்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஆர்ரேட்டட் கண்டென்ட் தான். ப்ரெடேட்டரை PG-13 நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இதை மாற்றுறேன் அப்படியே மாற்றுறேன்னு சொல்லாமல் ப்ரெடேட்டர் படம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்தாங்க. ஸோ இப்போ டிஸ்னி கையில் ஆர்ரேட்டட் கண்டென்ட்டை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ மார்வலுக்கு ஆர்ரேட்டட் படங்கள் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு அலோவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக அந்த டைமில் பிளேடு தான் ஃபஸ்ட்டு மார்வல் மூவியாக வந்திருக்க வேண்டியது. MCUவோட ஃபஸ்ட்டு ஆர்ரேட்டட் ஃபிலிம்ங்கிறது பிளேடு படமாக தான் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மறுபடியும் டிலே ஆச்சு. 23ல் திரும்ப அந்த பிளேடு படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்து, அதை பற்றி நம்ம கெவின் ஃபெய்கே அப்போயே சொல்லிட்டாரு, நாங்கள் பிளேடு படத்தை கேன்சல்லாம் பண்ணல, பிளேடு படம் கண்டிப்பாக வரும். பிளேடு படங்கிறது MCUவில் ஒரு முக்கியமான படம், நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க மாதிரி பிளேடு கேரக்டரை வச்சு தான் நிறைய கதைகள் நகர்த்த போகிறோம். ஸோ பிளேடு வந்து ரொம்ப முக்கியமான படம், அதுக்கான ரைட்டிங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு நல்ல கதையோடு தான் பிளேடு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களே தவிர வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் 4 முடிஞ்சு ஃபேஸ் 5 ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய படங்கள்லாம் வந்து முக்கியமாக டெட்புல் அண்ட் உல்வரினுக்கான படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரயன் ரெனால்ட்ஸுமே இந்த மாதிரி டெட்புல்ல உல்வரின் இருக்க போகிறாரு, ஹியூ ஜாக்மன் ரிட்டர்ன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படங்கிறது PG-13 கொடுத்துருவாங்க, மொக்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் பயந்துட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து ஆர்ரேட்டடாக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கெவின் ஃபெய்கேவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் MCUவோட ஃபஸ்ட்டு ஆர்ரேட்டட் மூவியாக டெட்புல் அண்ட் உல்வரின் தான் வந்தது. ஸோ அதோடு விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே படத்தில் இதுக்கு முன்னாடி பிளேடாக நடித்த ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து திரும்ப அவரையே பிளேடாக பண்ண வச்சு பிளேட் கேரக்டரை கலாய்ச்சி விட்ருப்பாங்க. ஸோ அங்கேயுமே இவர் தான் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கிற மாதிரியும் சொல்லலை. பிளேடு படம் கன்ஃபார்ம் வரதான் போகுது. அதுக்காக ஹியூ ஜாக்மேனை திரும்ப உல்வரினை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இவரையே பிளேடாக கூட்டிகிட்டு வர மாதிரியும் மார்வல் சொல்லலை. மகசில் அலி தான் பிளேடாக நடிக்க போகிறாரு. ஸோ பிளேடு படங்கிறது கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில், அதாவது டெட்புல் உல்வரினுக்கு முன்னாடி ஃபேஸ் 5 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மிட் நைட் சன்ஸை நாங்கள் உள்ளே இருக்க போகிறோம், கோஸ்ட் ரைடருக்கான கேஸ்டிங்லாம் பண்ணிட்டோம், ரயன் காஸ்லிங் தான் அடுத்த கோஸ்ட் ரைடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிளேடு படத்தில் தான் அதுக்கான அடித்தளத்துலாம் போட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பிளேடு படத்தை எடுத்து தொலைங்களா. ரொம்ப வருஷமாக ஒரு படம் பெண்டிங்கில் இருக்குது, அதை எடுக்கிறத விட்டு அதுக்கடுத்து வரப்போகிற படம், அதுக்கடுத்து என்னென்ன படம்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி பெரிய ஒரு பிளானே போட்டுட்ருக்காங்க. மார்வல் நம்மளை ஏமாத்துறதுக்காகவே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, பெருசாக ஹைப்பை ஏற்றி விட்டு நம்மளை எங்கேஜிங்காக வச்சு இருக்கிறதுங்கிறதுக்காகவே அதை சொன்னாங்களான்னு தெரியல. இதில் என்ன பிரச்சனைனா, மகசில் அலியை கேஸ் பண்ணாங்களே, அவர் வேறு எந்த ப்ராஜெக்ட்லையுமே நடிக்கலை. ஸோ 4 வருஷம் கிட்ட, 4 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே 5 வருஷமாக அவர் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே நடிக்காமல் தான் இருந்தார் பிளேடு படத்துக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே புரிஞ்சிச்சு இவங்க படம் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஒரு படத்தில் கேஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது. எந்த படம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜுராசிக் வேர்ல்டோட ரீபூட், ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். அந்த படத்தில் மகசில் அலியை கேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபேன்ஸுக்கு வந்து சந்தோஷம்தான். ஏன்னா அந்த மனுஷன் பாவம் அந்த ஒரு கேரக்டருக்காக எவ்வளோ நாள் படங்களே நடிக்காமல் இருந்தார். அட்லீஸ்ட் அவராவது இந்த கேரக்டரே வேணாம்னு தூக்கி போட்டு வேறு படங்கள் நடித்து அவராது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவர் வந்து மார்வலே வேணாம், இந்த கேரக்டரே வேணாம், பிளேடே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு மார்வலை விட்டு போயிடல. அவரோட கான்ட்ராக்டுங்கிறது அப்படியே தான் இருக்குது. அவர் எந்த இடத்துலையுமே நான் பிளேடாக நடிக்க போகிறதில்ல, பிளேடை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ அவருக்குமே பிளேடாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருந்தது. எப்போது அனௌன்ஸ் பண்ணும்போதுலேருந்தே. இப்போ ஜுராசிக் படத்துக்கான ரீபூட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் மகசில் அலியை கேஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் கேஸ் பண்ணி படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரையுமே பிளேடு படத்துக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பிளேடு படம் வருமா வராதுன்னு கன்ஃபார்மாக சொல்லலை. இப்போ திரும்பவும் ஒரு 1,32,000வது தடவை தான் பிளேடு படம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற ரூமர் சுற்றிட்டு இருக்கு. இப்போவும் மார்வல் வந்து அவங்க சைட்லேருந்து நான் கேன்சல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே சொல்லலை. ஸோ என்ன சொல்கிறது, ஆனால்
பிளேடு படங்கிறது ஒரு பக்கம் வரட்டும், அதுக்கு முன்னாடி நாங்கள் மிட் நைட் சன்ஸை கொடுக்க போகிறோம். மிட் நைட் சன்ஸுக்கான நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக கோஸ்ட் ரைடருக்கான ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன்லாம் வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மூன் நைட் சீசன் 2மே வரப்போகுது. அதுலேயுமே மிட் நைட் சன்ஸை டீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இந்த பிளேடு படத்தோட ஸ்கிரிப்டை எத்தனை தடவை திரும்ப மாற்றிருக்காங்க? இது வரைக்கும் 5 தடவை ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே தான் புரியல. பிளேடு படம் அவ்வளோ முக்கியமான படம்னு சொல்கிறாங்க. அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எம்சிஓட ரொம்ப முக்கியமான படம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவங்க அதை ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து நல்ல டைரக்டர் வச்சு 7 வருஷத்தில் அந்த படத்தை எடுத்துருக்க முடியாதா? அப்படி அதை எடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறவங்க முதல்ல அந்த படத்தை எடுக்காமல் அதுக்கு முன்னாடியே மிட் நைட் சன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். மூன் நைட் சீசன் 2ல் அதுக்கான அடித்தளத்தை போட்டுருவோம். கோஸ்ட் ரைட்டருக்கான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவோம். அந்த கேரக்டரை வச்சு மற்ற படங்களில் ஏன் ஃபோக்கஸ் போட்டுட்ருக்காங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. என்ன சொல்கிறது, எம்சியூ முன்னாடி பார்த்த மாதிரி இல்லைங்க, சுத்தமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபேஸ் 4-5லே பார்த்துட்டோம். வேணா இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.